ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வி சுமிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஈவினிங் ஸ்நாக் ஒன்று தான் பார்க்க போகிறோம். டைமண்ட் சிப்ஸு. இது எல்லாேருக்கும் தெரிஞ்ச ரெசிபி தான். இது புதுசாக பிகினர்ஸ்க்கு இது ஈஸியாக செய்கிற மாதிரி இன்றைக்கி இந்த டிஷ்ஷு செஞ்சு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்து அதில் மைதா மாவு ஒரு கப் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். அதோட அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் கொஞ்சமாக மிளகை நல்லா 1-2 பொடிச்சு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 4 ஸ்பூன் நெய் இருந்தால் சேர்த்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கலாம். இதை சப்பாத்தி கல்லில் நல்லா மெலிசாக தேய்ச்சி சின்ன சின்ன டைமண்ட்களாக போட்டு எடுக்கிறது தான் டைமண்ட் சிப்ஸு. ஈஸியாக பண்ணிடலாம். பிகினர்ஸ் கூட இதை எந்த ஃபால்ட்டுமே இல்லாமல் பண்ணிடலாம். மாவு பிசைஞ்சு ஒரு கொஞ்சம் நேரம் 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சிடலாம். மேலே எண்ணெய் தடவி மூடி வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. எடுத்துகிட்டு நம்ம பார்த்து அதை 4 பகுதியாக பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டு கொஞ்சமாக மைதா மாவு தொட்டு பூரி மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். மெலிசாக தேய்ச்சிட்டு அதை கத்தியால் டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து எண்ணெயில் போட்டு வச்சுட்டா ஈவினிங் ஸ்நாக் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தாங்கன்னா உடனே கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பூரி சாப்பிட்ற குழந்தைங்க இதை கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிறதுனால விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அவ்வளோ திக்னஸ் இருந்தால் போதும். இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் போட்டு வச்சுட்டு மொத்தமாக எண்ணெய் மிதமான சூட்டில் வச்சு காய வச்சு போட்டு எடுத்துட்டோம்னா டைமண்ட் சிப்ஸு ரெடி ஆகிடும். ரொம்ப சீக்கிரத்தில் பண்ணிடலாம். வீட்டில் எதுவுமே இல்லாதப்போ இதை செஞ்சு கொடுத்திங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனே. இதே மாதிரி எல்லா 4 பகுதி மாவையும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். எடுத்து அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு 2 பக்கமும் சிவக்க வச்சு மிதமான தீயில் போட்டு பொரித்து எடுத்துட்டிங்கன்னா டைமண்ட் சிப்ஸ் ரெடி ஆகிடும். மைதா மாவு வேண்டான்னவங்க கோதுமை மாவுலேயும் இதே டிஷ்ஷை செஞ்சு பார்க்கலாம். நல்லா வரும். தனித்தனியாக ஒன்று பிரித்து வச்சுக்கிட்டிங்கன்னா போடும்போது ஈஸியாக இருக்கும். எண்ணெயில் போடும்போது ஈஸியாக இருக்கும். குழந்தைங்க இதை கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொன்றாவும் போடலாம். நீங்கள் அது கொஞ்சம் திக்காக ஒன்று மேலே ஒன்று இருந்துச்சுன்னா கூட எண்ணெயில் போட்டால் அது பிரிஞ்சு வந்துடும். ஒன்றும் கவலை இல்லை, அதுவே தானாக பிரிஞ்சு வந்துடும். நீங்கள் 2 பக்கமும் சிவக்க விட்டு பொரித்து எடுத்துட வேண்டியது தான். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். வீட்டில் எதுவுமே ஸ்நாக் இல்லாதப்போ இதை ஒரு 10 நிமிஷத்துலேயே இந்த ஸ்நாக்கை செஞ்சு கொடுத்துடலாம். சிவத்தை விட்டு 2 பக்கமும் எடுத்துட வேண்டியது தான். டிஷ்யூ பேப்பரில் வச்சு எண்ணெயை வடித்து கொடுத்துருங்க. ஒரு சின்ன கப் அளவு மாவு தான் எடுத்திருந்தேன். எவ்வளோ ஸ்நாக்ஸ் வந்திருக்கு பாருங்கள். ஒரு நாளைக்கு ஈவினிங் ஸ்நாக் கொடுக்குற அளவுக்கு வந்திருக்கு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அந்த 1 கப் அளவு மாவு தான் நான் எடுத்திருந்தேன். அதுக்கு இவ்வளோ அளவு கிடச்சிருக்கு. நல்ல காரமாக மிளகு காரத்தோட மிளகாய்த்தூள் காரத்தோடு நல்லா வந்திருக்கு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. நல்ல மிளகு காரத்தோட நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இதை சிறியவங்களும் சாப்பிட்லாம், பெரியவங்களும் சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.